உலகத்தில் சுபகீர்த்தியோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை என்ன காரணம் ஒரு பெண்ணுக்கு எத்தனை வரும்? ஒரு பெண்ணுக்கு எத்தனை வருவா? எப்படி ஒரு பெண்ணுக்கு 7 வரும். அப்படி பார்த்தால் 7 வருடத்தில் ஒரு சரியான குலக்கழிச்சா அந்த குழியை சரியான நேரத்தில் வெட்டி எடுத்து எங்க சொல்லுவாங்க? அந்திகை போவாங்க. அதே போல அங்கே வார்த்தை எதிர்காலத்தில் உங்களுக்கும் என் தினத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அறிவு செல்வம் சொல்லக்கூடிய அறிவு செல்வத்தை ஊற்றி வளர்த்தவர் கன்னியாதேவகி கன்னியா ரோகணி பாசத்திற்குரிய பெண்மேலே அன்புள்ள ஆசைக்குரிய தங்கையாரு அண்ணனாவட்டன் உங்களுக்கு திருமண செய்யலாம் என்று உங்களுக்கு திருமணமா? ஆமா. அந்த திருமணம் என்பது என்ன? அது தந்தை மாறிக்கு எடுத்து ஒழிக்க வேண்டுமே அண்ணா கம்சம் பண்ணாரே. ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ண
ஒரு பட்டபடியை புடிச்சு வளர்க்கணும். ஆண் பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும். ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளையா இருந்தாலும் அது ஒரு ஆண் பிள்ளை அடித்து வளர்க்கணும். பொட்டபடியா இருந்தா புடிச்சு வளர்க்கணும் பயத்தோடு. அப்படி தங்கைமார்களை சொன்ன உடனே கன்னியாகுமரிக்கு போகாடி உங்களுக்கு திருமணம் செய்யலாம் வைத்திருக்கேன்னு சொன்னது. அண்ணா திருமணம் என்பது என்னவென்று தெரியவில்லை அண்ணா. தங்கையால் அறிய முடியல சொல்லுங்களே அண்ணா. அவங்க தங்கச்சிமா சொல்றாங்க. தங்கா எப்படி தெரியுமா திருமணம் தான் தெரியல. உங்களுக்கு கல்யாணம் அண்ணா அண்ணா கல்யாணம் அது கருப்பா இருக்குமா இல்ல சிகப்பா இருக்குமா இல்ல காரணம் அது கருப்பா இருக்குமா? தெரியாது. மரத்தை பார்த்தா காய் காய்க்குமா, காயை பார்த்தா மரத்தை பார்த்தா பூ பூக்குமா, பூவை பார்த்தா காய் காய்க்கும். காய் எப்படி தர்ற என்னைக்குமே தங்கச்சி கண்ண மாதிரி இல்லை. அதே போல எனக்கு தாய் தந்தையார் இருந்திருந்தால் என்னுடைய தங்கைவாளர்களுக்கு எது நல்லது கெடுதல் சொல்லியிருப்பாங்க. உடன்பிறந்த அண்ணனாக நான் இருந்து அது சொல்லத்தகுமா? ஒரு ஒப்புக்கு சொன்னாங்க. கல்யாணத்தை பத்தி திருமணத்தை பத்தி திட்ட தெரியுமா சொல்லு. நான் சொல்ற வரைக்கும் கூடாது. தங்கச்சிமா இருக்கு தங்க கல்யாணத்தை பத்தி நான் சொல்ல தகாது. அதே போல தம்பியாக தரக்கூடிய சொன்னாலும் சொல்லுவாரு. இப்ப கல்யாணத்தை பத்தி நான் தெளிவா சொல்றேன். நான் எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் மறக்க முடியாதுண்ணா. கல்யாணத்தை தான் அம்மாடா குட்டியா சொல்லணும். அதே இங்க பாரு நாடு என்ன நாடு வடமதுரா. வடமதுரா சரி சின்ன இடமா பெரிய இடம்? பெரிய இடம். என்னென்ன பெண்ண இல்ல தருமபுரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம். வடமதுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து திரும்பி போகாது. அங்கே போயிருக்கு. அங்கே போயிடுறது. சொல்லுண்ணா. சரிண்ணா. மொபைல் நேமங்களும் போவாது. சரிண்ணா.
நம்ம நாடு வடமதுரை வடமதுரை தேடி ஏன்னா ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 10 பேர் வந்து பெருகி வருவாங்க நாட்டு அரசர்கள் சரி உங்க நாட்டு தேடி வருவாங்க ஆமாண்ணா வந்து உடனே வரக்கூடிய ஏன்னா மந்தில வந்து ஒரு காளை வந்து வேகமா போற காளை இருந்தா 4 பேர் வந்து பார்க்கத்தான் செய்வாங்க அந்த எருது வேகமா போகுமா ஆமா ஆமா இதுல பஞ்சு அடிக்குமா ஆமா அப்படின்னு பார்க்கத்தான் செய்வாங்க என்னன்னா பிரச்சனை அது மாதிரி வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பெருமளவு நிச்சயதார்த்த மாதிரி பேசிட்டு வந்துருவாங்க முகூர்த்த நாள். ஓ கவண்டங்காரிங்க தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து ஒண்ணுகிட்டு பேசுவாங்க சேர்ந்து உங்க பொண்ணு பார்த்துட்டுங்க என்னைக்கு பண்ணலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க கையில ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்கும்போது எல்லாரும் ஒரு படி டீ கொடுக்குறாங்க அப்புறம் பால் கொடுத்தாங்க ஆளு ஃபர்ஸ்ட் நைட் பால் கொடுத்து நல்லா பார்த்துட்டு பொண்ணுகிட்ட முடி கட்டு போயிடுவாங்க மூத்தர் முடிப்பாங்க மூத்தம்டா முகூர்த்தம் முகூர்த்தம் ஆமா முகூர்த்த நாள் குடிச்ச உடனே இது மாதிரி வர மாதிரியே செகுதோ நைட் போடுவாங்க இது மாதிரி 10 நிமிஷம் அடிப்பாங்க 10 நிமிஷம் அடிச்சு ஆமா ஒரு பேச்சுக்கு நம்ம மாப்பிள்ள எடுத்து குடிச்சிட்டு மன கிளைங்கன்னு அண்ணன்டா நீங்க டேப்பா நான் ஒரு பேச்சுக்கு பாவனை சரி நீ மாப்பிள்ளைய உனக்கு பட்டி போடுறேன் பாப்பாளுக்கு பட்டி போடுறேன் எனக்கு காஞ்சி பட்டு தான் உங்க கூண்டு பட்டு சொல்லுண்ணா அந்த பெட்டியே கம்மிடு எல்லாம் வாங்கி கொடுத்து அழகா பற குட்டி மனவரிக்க கூட்டு வருவாங்க கூட்டு வந்து பண்ணி உக்காரு என்ன பண்ற உக்காரு என்ன நான் மண்ணாயிடும் எங்க போடவை கீழே வந்துட்டா உக்காரி சீக்கிரம் இது மாதிரி வந்த உடனே மனவரில் உட்கார வைக்குவாங்க சரி புதிய நல்லா உட்காந்து எப்படி உட்காந்து அவர் உட்காருக்கிற பார்த்து அவரை பார்த்து அவர் தூக்கி போட்டு டெய்லி கிருஷ்ணகுமார் பார்த்தா அடிச்சு போட்டுருவேன் அவன் வாயு 4 நாள் பூரா வந்திருக்கு என்னன்னு தெரியல சொல்லலாம் அது சொல்ல அப்புறம் அப்படி வந்து வண்டி போலாம் பாபா மாலை போடுவோம் இந்த பற குட்டிய போட்டதெல்லாம் பெருசே இல்லை இப்போதான் வேலையே வா ஆமா போட்டு வந்து அவ்வளோ பெரிய வடக்கயிறுனா மடிக்கயிறு ஆடிக்குண்டு அவ்வளோ பெரிய ஆரிக்குண்டு இவ்வளோ பெரிய ஆடிக்குண்டு அதில் போத்தி போட்டு அதில் போத்தி வலிச்சு வலிச்சு ஊற்றி பாரு ஊற்றி உள்ள ஊற்றி சொல்ல ஒன்று நான் கட்டி பேச்சு மாப்பிள்ள சரி நான் உனக்கு ஒன்று கட்டிடுவேன் மாப்பிள்ள கட்டின உடனே வர குட்டிய அப்படி ஏற்றுவீங்களோ இப்படி எதுக்கு எதை சொல்லுங்களா எடுத்து முடிக்க ரெடியாக போட்டு மாடு சொல்லுங்க மாடு எடுத்துக்க வர குட்டிய கரெக்டாக 10 மணி 12 மணிக்கு 10 மணிக்கு ஊம்பி விடுவாங்க நான் ஊம்பலையா ஊம்பிக்கடா ஊம்பல ஊம்பலையா யாரும் ஊம்பல இப்படியே கறக்கலாம் எல்லாமே கொண்டு கொடுத்து வந்து கரெக்டா குட்டியே அதை ஊம்பல் தான் எனக்கு செவ்வாழ பழம் தான் வேணும் சொல்லுங்க அப்புறம் வந்து 12 மணி ஆகும் 100 கைக்குறா படிக்கும் ஆப்பாயிடும் உடனே ஏப்பா சொல்லு அங்க ஆப்பாயிடுச்சுனா ஏன்னா 12 மணிக்கு ஊது வரும் பெருசா வரும் ஓதம் தான் நம்மளே தான் டிஸ்டர்ப் பண்ண போதா போதுனா போதுனா வந்துச்சுன்னா இது மேல கொஞ்ச நேரம் விளையாடும் எம்மாடு போதுனாரு பாப்பா மேல கொஞ்ச நேரம் விளையாடும் என்னது போதும் ஐயோ
மாதிரி 48 நாள். ஏன்னா அந்த ரூம்ல கலகா முட்டுக்குதுன்னா அந்த ரூம்ல போய் தூக்கிக்குமா அது? அது மாதிரி 48 நாள் ஒரு மண்டலம் ஊம்புல தான். அதனால யாருக்கு ரூம்லயே வாழணும். அது மாதிரி 48 நாள் விளையாண்டு பண்ணி ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி மாத்திட்டு நாளா ரூம்ல நாளா ரூம்ல இருக்க மாட்டேன். அதனால பாரு ஓ இந்த பால் பழம் சாப்பிடுறது பூரா அப்படி வாங்கி வருமா? அது இல்ல மாப்பிள்ளை தான் பாரு. சரி நான் அப்புறம் அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் லைட்டா கொஞ்சம் பெருசா வத்திக்கு சேரலாம் ஏறிடும் கொஞ்சம் இப்படி பெருசா தண்ணி படுத்து ஜாஸ்தியாக சார். ஆமா. அதனால ஒரு 5 மாசம் கொஞ்சம் லைட்டா 7 மாசம் அப்படியே வளகாப்புகள் பல பண்ணி 7 மாசம் குட்டியே 8 9 மாசம் ஆகும். 9 மாசம்னா 9 மாசம் ஆகி பட்டாணி கை 10 மாசம் ஆகி சொல்லக்கூடிய வார்த்தையாக மட்டும் சிறு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை செவியால் கேட்ட உடனே என்ன இந்த வேலைகள் எல்லாம் அடியலைக்காகாது ஆகாது ஆகாது என்று சொல்லி நீ வருபடுத்தலா நீங்கள் கொண்டு செய்தால் தூக்கிட்டு மண்டு மண்டிடுவோம். அவன் என்ன சொன்னார் கேட்டியா? வடமதுரை நோக்கி குரு பெரியவர்கள் பெருக ஒரு 10 இதே போல சகல விதமான ஆலை இந்த 12 சுவப்படி சகல விதமான ஜோரனே இருப்பார்கள். எத்தனையோ பேர்கள் பெரிய வரிசையில் அனைவரும் வருவார்கள். அப்படி வந்த உடனே கம்சவனே தேவி வீரவாகினி இருவரும் கொண்டு வந்து
காட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா அப்படின்னு நானும் சீவி சிங்காரமா இருந்து பால் பழம் எல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பங்களாம். பார்த்த உடனே பேஸ் சபாஷ் கம்சமன்னரே, இரண்டு தங்கைமார்கள் நன்றாக இருக்கிறாங்க. எங்க தங்கச்சிமா இருக்கிற அழக பார்த்து ரோட்டில் படுற மாதிரி அந்த மாதிரி வச்சு முடியாது அப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு நல்ல நாள் ஒரு சுப முகூர்த்தம் பார்த்து அந்த நாள் நட்சத்திரத்தை குறிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த நல்ல நாள் வந்த உடனே சுபமுகூர்த்தத்தினம் ஆமாண்ணா, அந்த நல்ல நாள் வந்த உடனே அப்படியே நம்ம வடமதுல அப்படி என்னன்னா லைட்டு அப்படி ஜனஜோதியா லைட்டு பச்சை பந்துல அப்படி வாழ மாட்டான் வீடியே ஜொலிக்குமாண்ணா. அது உடனே மனப்பள்ளி எனக்கு ஒரு பட்டு படுவியா, பாப்பாளுக்கும் பட்டு படுவியா, எனக்கு நீ நகனட்டா, பாப்பாளுக்கு திருமண பெண்ணுக்கு என்ன ஆடை அபரணமோ அதே போல அலங்காரம் எல்லாரும் சீவி சிங்காரமா மனப்பானைக்கு என்ன 2 பேரும் கூட்டு போய் எந்த பழக அவன மாமா சரி அப்படி கூட்டு பண்ண உடனே அண்ணா அவளா பெரிய ஆதி கொண்டாங்க.